சென்னையில் 19 கிலோ வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ₹70.50 குறைந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப சிலிண்டர் விலையை மாதத்தின் முதல் நாளில் எண்ணெய் நிறுவனங்கள் மாற்றியமைத்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் ₹1911 இருந்த வணிக பயன்பாட்டு சிலிண்டர் இன்று ₹70.50 குறைந்து ₹1840 விற்பனை செய்யப்படுகிறது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை குறைந்துள்ள நிலையில் 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை ₹818.50 தொடர்கிறது. முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மலர் தூவி விவசாயிகள் வரவேற்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லைப்பெரியாறு அணையை தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை நிர்வகித்து வருகிறது. இந்த அணையிலிருந்து தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடிக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கம்பம் பள்ளத்தாக்கில் முதல் போக சாகுபடிக்காக வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் கூடுதலாக திறந்துவிடப்பட்டது. தமிழக அரசுக்கு நம்ம விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்றா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பின்படி 2014 வழங்கின தீர்ப்பின்படி பேபி அணையை பலப்படுத்தி அதன் பின்பு 152 அடி உயர்த்த வேண்டும். இதன் மூலம் கம்பம் பள்ளத்தாக்கில் சுமார் 14,707 ஏக்கரில் உள்ள இருபோக நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. இன்னைக்கு ஜூன் 1ஆம் தேதி தண்ணி திறக்காண்டா எங்க விவசாயம் எல்லாமே ஓரளவுக்கு முன்கூட்டியே நாத்தாங்கல் நாத்து பாவி முன்கூட்டியே இது பண்ணாதான் நாங்கள் அடுத்த நடவுக்கு போக முடியும். ஏன்னா கம்பம் பள்ளத்தாக்கு வந்து இருபோக விவசாயம் பண்ணுறது. இருபோக விவசாயம் போது முன்கூட்டியே திறந்து விடல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீர் இருப்பை பொறுத்து 120 நாட்களுக்கு இதுபோல் வினாடிக்கு 200 கன அடி தண்ணீர் கூடுதலாக திறந்துவிடப்படும் என நீர்வளத்துறை பொறியாளர்கள் தெரிவித்துள்ளனர். திரும்பிய பக்கமெல்லாம் மரங்களும் விளம்பர பதாகைகளும் அடியோடு சரிந்து கிடக்கும் இந்த இடம் ஆந்திராவை ஒட்டியுள்ள புதுச்சேரி பிரதானமான ஏனாம். காக்கிநாடா அருகே அமைந்துள்ள இந்த ஏனாமில் அதிகாலை நேரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. சில மணி நேரத்தில் 4 சென்டிமீட்டர் வரை மழை கொட்டியதால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. பலத்த வேகத்துடன் சூறைக்காற்று வீசியதால் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வேரோடு மரங்கள் பெயர்ந்து விழுந்தன. மக்களவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பாதுகாக்கப்படும் SRK கல்லூரியை சுற்றி குளம் போல் தண்ணீர் தேங்கியுள்ளது. பொருட்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர்கள் அனைத்தும் அடியோடு சரிந்து விழுந்ததால் அப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. மின்கம்பங்கள் சேதமடைந்ததால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. கோதபேட்டா, ராஜீவ் நகர், பாலயோகி நகர் போன்ற தாழ்வான பகுதிகளில் மரங்கள் விழுந்து குடியிருப்புகளின் சுற்றுச்சுவர்கள் உடைந்தன. ஏனாம் பகுதியையே காற்றும் மழையும் புரட்டி போட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு மக்களும் கொடுத்து உங்களை கையெடுத்துட்டு போகிறேன். என் மக்களுக்கு நல்லா இருக்கணும், எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்கணும். ஆண்டவனே என்னை காப்பாற்று. மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள பெண் யானை குணமாக வேண்டி பழங்குடியின மூதாட்டி கண்ணீர் மல்க வழிபாடு செய்த காட்சிதான் இது. மருதமலை அடிவார வனப்பகுதியில் உடல்நலக் குறைவுடன் காணப்பட்ட பெண் யானைக்கு கால்நடை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அப்பகுதியில் சிகிச்சை பெற்று வரும் பெண் யானையை பார்த்து குணமாக வேண்டி வழிபாடு செய்து வருகின்றனர். அப்பகுதியைச் சேர்ந்த முனியம்மாள் என்ற மூதாட்டி சூடம் ஏற்றி கண்ணீர் மல்க பெண் யானை குணமாக வேண்டும் என வழிபாடு செய்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நீ காப்பாற்று தெய்வமே. பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஆதார் அவசியம் என்பதால் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆதார் மையத்தில் பொதுமக்கள் குவிந்தனர். கோடை விடுமுறைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் விவரங்களை பெறவும் அவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும் ஆதார் அவசியமாகிறது. இந்நிலையில் ஆதார் விண்ணப்பித்தல், புதுப்பித்தல், திருத்தம் செய்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள சேலம் ஆட்சியர் வளாகத்தில் உள்ள ஆதார் மையத்தில் குழந்தைகளுடன் பெற்றோர் குவிந்தனர். நாள்தோறும் ஆதார் மையத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் வரும் நிலையில் இங்கு ஒரே ஒரு மையம் மட்டுமே செயல்படுத்தப்படுவதால் முதலில் வரும் 40 பேருக்கு மட்டுமே சேவை வழங்கப்படுகிறது. இதனால் ஆதார் மையங்களில் நாள் முழுவதும் காத்திருக்கும் சூழல் ஏற்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சிரமமாக தான் இருக்கு. கொஞ்சம் குயிக்காக அரசாங்கம் பார்த்து நேரடியாக இப்போ ஸ்கூல் மூலிமா வந்து சீக்கிரம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நாங்கள் எங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட பேருக்கு தான். ஆமாம், ஒரு 50 பேருக்கு தான் எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு 51 இருந்தால் நாளைக்கு வான்றாங்க. அதனால அது சிரமமாக இருக்குது.
இதேபோல் வட்டாட்சியர் அலுவலகங்கள், அஞ்சலகங்கள் ஆகிய இடங்களிலும் ஆதாரை பெற கூட்டம் அலைமோதுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் உள்ள தனியார் கிளினிக்கில் ஒரே ஊசியை அனைவருக்கும் பயன்படுத்தியதாக எழுந்த புகாரில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக விசாரணை நடத்த மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். சாயல்குடியில் செயல்படும் சரோஜினி கிளினிக்கில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு ஒரே ஊசியை பயன்படுத்துவதாக அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதனை வீடியோவாக பதிவு செய்திருந்தார். இது அப்புறம் என்ன ஊசி இதுல தானே எடுத்து போட்டாங்க, இதுல தானே எடுத்து போட்டாங்க. சம்பாதிக்கல, நீங்க சொத்து சேர்க்கறதுக்கு ஊர்ல கூட ஜாவணுமா? சொல்றேன்ப்பா நீங்க சொல்லாம தான் நடக்குதா? நீங்க சொல்லாம தான் நடக்குதா? யார் நீங்க எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. சரியா, நீங்க தான் அந்த ஊசி வச்சு போட்டு சிரிஞ்சு கூட மாத்தாதுன்னு சொல்றாங்க. சத்தியமா நீங்க சொல்ல எல்லா ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியான நிலையில் அதனை நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாக வெளியிட்டிருந்தது. இது தொடர்பாக நேரில் சென்று விசாரணை மேற்கொள்ள ராமநாதபுரம் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் இளங்கோ மகேஸ்வரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட கிளினிக்கில் தேவையான வசதிகள், மருத்துவர்கள், செவிலியர், மருந்தகம் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் ஊரக நலப்பணி இணை இயக்குநருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாங்க சாப்பிடுறதா? அது அப்படி என்னது நாங்க சாப்பிடுறதா? அப்ப சண்டை போடுறதுக்காக